காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு தாத்தா பக்கத்துல போய் செல்லமா உட்காந்தாங்க. அப்பா என்னன்னு கேட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ட்ரீட் குடுக்கணும். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்னு கேட்க, அப்பா எவ்வளவு வேணும்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா, எனக்கு ஒரு 5000 வரைக்கும் வேணும்னு கேட்க, அப்பா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது 5000ஆ? ஆமாப்பா எனக்கு 5000 வேணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட் வைக்கணும்னு சொன்னேன். அப்ப எனக்கு 2, 3 நாளாவது டைம் வேணும்னு அப்பா கேட்குறாங்க. இல்ல எனக்கு உடனே வேணும்ப்பான்னு இந்த பொண்ணு பொறுமை இல்லாம சொல்றாங்க. நம்ம குடும்பமும் பார்த்து, பார்த்து செலவு பண்ற குடும்பம். எனக்கு ஒரு 2, 3 நாள் டைம் குடுத்தேன்னா, நீ சொல்ற அமௌண்ட்ட நான் ரெடி பண்ணி குடுத்துருவேன். அதுவும் இல்லாம 5000 ட்ரீட் குடுக்குற அளவுக்கு அப்படி என்னம்மா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமாப்பா, மத்தவங்க எல்லாம் நல்ல ஹோட்டலுக்கு என்னைய சேர்த்து கூட்டிட்டு போய் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. வெட்கமே இல்லாம நான் போய் தின்னுட்டு வரேனே அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருச்சு. இந்த பொண்ணும் பொறுமையே இல்லாம தன்னோட வீட்டு கேட்ட ஓப்பன் பண்றாங்க. வேகமா தன்னோட டூ வீலர் எடுக்குறாங்க. பொண்ணு கோவப்படுறாங்களே அப்படின்னு அப்பாவும் பின்னாடியே போய் சமாதானம் பண்றாங்க. கேட் வாசல்லயே நிக்கிறாங்க. இந்த பொண்ணு அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்ல. தன்னோட டூ வீலர் எடுக்குறாங்க. பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அங்க போய் நிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, தன்னோட மொபைல வீட்ல வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. சரின்னு அந்த டீ கடைய பார்க்குறாங்க. எல்லா நட்புகளுமே சந்தோஷமா சிரிச்சு பேசுற அந்த ஒரு காட்சிய அங்க பார்க்குறாங்க. அப்போ ஒரு 3 ஆட்டோ வந்து நிக்குது. அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் இறங்கி போய் டீ கடைக்காரர்கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆட்டோல இருக்கிறாங்க. எனக்கு டீ, வடை, காஃபி, பஜ்ஜி, போண்டா எல்லாமே வேணும்னு கேட்குறாங்க. இவங்களும் எடுத்துட்டு போய் பரிமாறுறாங்க. சந்தோஷமா எல்லா உறவுகளும் நல்லா சிரிச்சு பேசி ஜாலியா இருக்கிறாங்க. அந்த பையன் திருப்பி வந்து கடைக்காரர்கிட்ட எவ்வளோ செலவாயிருக்குன்னு பில்லு கேட்க, அவரும் ரூ. 500 செலவாயிருக்குன்னு சொல்றாங்க. உடனே அவர் ரூ. 500 குடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது இவ்ளோ பேர் சாப்பிட்டு நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி ஒரு ரூ. 500 தான் செலவாயிருக்கா? அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புலப்படுது. உடனே தன்னோட தப்ப உணர்றாங்க. டூ வீலர் எடுக்குறாங்க, வீட்டுக்கு போறாங்க. அப்பா அப்படியே தான் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. "என்னம்மா நீ மொபைல் வேற வச்சுட்டு போயிட்டியே!" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் வேகமா இறங்கி வந்து, "அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ எல்லாம் நான் வீட்டுக்கே கூப்பிட்டுறேன்ப்பா. என்னால என்ன சமையல் பண்ணி போட முடியுமோ, அத செஞ்சு அவங்கள நான் சந்தோஷப்படுத்தலான்னு இருக்கிறேன்ப்பான்னு" தன்னோட டீ கடை அனுபவத்த சொல்ல வர்றாங்க. அந் அப்பாவோ திகைச்சு போய் அப்படியே பார்க்குறாங்க. 10 நிமிஷம் நாம சொன்னோம். அது எல்லாமே பொருட்படுத்தல. 10 நிமிஷம் வெளியில போய் எல்லா உலக அனுபவத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து நம்ம பொண்ணு பேசுறாங்களே அப்படின்னு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.